கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றம்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சிறப்படைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏங்க இருக்கிறதுலையே இந்த மாதம் த டாப் ஆஃப் பெஸ்ட் நீங்கள் தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாக நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் கவலைப்படலை, வேலையில் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, போராட்டமே இல்லைன்னு சொல்லி யாரா ஒரு கன்னிராசி சொல்ல முடியுமா? இது உறுதியாக சொல்லலாம். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 வருட காலமாக கேது பகவான், கோச்சார ரீதியான கேது பகவான் ராசியில் அமர்ந்தார், பக்குவப்படுத்தினார். உங்கள் கூட இருந்த உண்மையான நண்பர்கள், போலியான நண்பர்கள், சுயநலவாதிகள், உங்களை சுரண்டி தின்ன, உங்களுடைய பொருட்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் சுரண்டி சாப்பிட்ட நபர்கள் யாருங்கிறத பக்காவா தெளிவா சனி பகவானுக்கு அடுத்தபடியாக கேது பகவான் உணர்த்துவார். அந்த அளவுக்கு ஒரு கேதுவின் வலிமை எந்த கிரகத்துக்குமே கிடையாதுங்க, சனி பகவானுக்கு கூட கிடையாது. உண்மையிலேயே கிரக வலிமையில பார்த்தீங்கன்னா கேது அவ்வளோ வலிமையானவர். ஸோ அப்படிப்பட்ட கிரக அமைப்பு கொண்ட கேது உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களை அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா அடிக்க, அதாவது என்ன துவைச்சு பிரிஞ்சிட்டாங்க, சட்டை கிட்ட கிழிஞ்சு போச்சு அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பில் எல்லாத்தையும் உணர்த்திட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுக்கு அப்படியே புது ட்ரெஸ் போட்டு ஒரு புது மாப்பிள்ளை வந்தால் எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு. ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி, புது பொண்ணு மாதிரி நீங்கள் அப்படியே பக்காவாக ஒரு ஒரு செயல்பாடில் மாற போகிறீங்க. அதாவது இந்த வண்டி ஒரு வேகமாக போய் ஒரு வண்டி ஒரு மோதி ஆக்சிடென்ட் ஆகி அப்பளம் போல நொறுங்கியிருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, டிங்கர் கடையில் நம்ம டிங்கர் அவங்ககிட்ட கொடுத்து வண்டி அப்படியே பட்டைக்கட்டையே அடித்து அதை அப்படியே பெயிண்டிங் அடித்து ஜம்முன்னு புது பொண்ணு மாதிரி உட்கார வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் காரில் புது கார் மாதிரி இருக்க போகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய வேகமும் உங்களுடைய இயல்பான தன்மையும் மாறப்போகுது.